So far we have learned simple present tense, present continuous tense, simple past tense, past continuous tense, simple future tense, future continuous tense. So out of 12 tenses, we have learned so far 6 tenses. அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரி 12 tenses இருக்குது. Present tense, present continuous tense அப்படிலாம் இருக்கு இல்லையா? Say I see, I am seeing. I see na present tense, simple present tense. I am seeing na present continuous tense. இது மாதிரி இப்போ 6 பார்த்தோம். ப்ரெசண்ட்டுக்கு 2, பாஸ்ட்டுக்கு 2, ஃபியூச்சருக்கு 2 பார்த்தோம். மொத்தம் 6 ஆச்சா? இன்னும் 6 இருக்குது. அது என்னென்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸும் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும். இப்போ the helping verbs for perfect tenses, அதாவது present perfectum past perfectum அப்போ பார்க்கலாம். இப்போ அதில் have has பாருங்க. I have seen, we have seen, you have seen, you have seen. he வரும்போது has மாறும். he has seen, she has seen, it has seen. இது வந்து present perfectக்கு. சரியா? haveம் hasம். past perfect எல்லாத்துக்கும் had தான். I had seen, we had seen, you had seen, he had seen, she had seen, it had seen, they had seen. புரியுதா? இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை மறுபடியும் சொல்கிறேன், அதாவது ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஹேஸ் இல்லைன்னா ஹேவ் வரும். உதாரணத்துக்கு ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்னா நான் சாப்பிட்டு இருந்திருக்கிறேன், ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் இல்லையா? அதான் ஐ ஹாவ் ஈட்டன். we have eaten, you have eaten, they have eaten. ஆனா he வரும்பொழுது he has eaten, she has eaten, it has eaten. இந்த haveம் hasம் present perfect உரியது. கடந்த காலத்தில் ஆரம்பிச்சிச்சு, அதோட எஃபெக்ட் இன்னும் இருக்கு. அப்படி வரும்பொழுது அது present perfect tense சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது past perfect tense. இது நான் ரிப்பீட் பண்றேன், அதாவது மறுபடியும் சொல்றேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து ஹேட் வந்திருக்கும். சரியா? ஐ ஹேட் ஈட்டன், வி ஹேட் ஈட்டன், யூ ஹேட் ஈட்டன், ஹீ ஹேட் ஈட்டன், ஷீ ஹேட் ஈட்டன், இட் ஹேட் ஈட்டன், தே ஹேட் ஈட்டன். அந்த ஹேட் வந்து மாறாது எல்லாருக்குமே. ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே எல்லாருக்குமே ஹேட் தான் வரும். அங்கே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம்? ஐ, வி, யூ, தே இதுக்கெல்லாம் வந்து ஹேவ் வரும். ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் வரும் இல்லையா? அதனால் புரிஞ்சுக்கிறணும். இந்த டயக்ராமில் பாருங்கள். இதில் வந்து ஒரு புது டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் அதை வந்து வேர்ப் 1ன்னு சொல்லலாம், பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் 2ன்னு சொல்லலாம். மூணாவது ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அது வேர்ப் 3ன்னு சொல்லுவோம். அதை நான் மஞ்சளில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எல்லாமே இந்த கான், ஈட்டன், சீன், ரிட்டன், வாக்ட், டாட், கட், புட், ஸ்வாம் இதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ கோ வந்து என்னது? ரூட் வேர்பு. அது வந்து பாஸ்ட் டென்ஸ் எப்படி மாறுது? வென்ட்னு மாறுது. பாஸ்ட் பெர்ஃபெக்டில் எப்படி வந்து மாறும்? ஹேட் கான் இப்படி மாறும் இல்லையா? அதுக்காகத்தான் அந்த இது கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வேர்பு கற்றுக்கிற போது அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன, பிபினா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் டென்ஸ் தெரியணும், பாஸ்ட் டென்ஸ் தெரியணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இன்னொரு காலம் கொடுத்துருக்கேன், 4வது காலம் கொடுத்துருக்கேன். அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அது என்னன்னா அந்த ரூட் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துக்கிறது. கோன்றது அது கோயிங்னு வரும், ஈட்ன்றது தான் ஈட்டிங்னு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஐ ஆம் ஈட்டிங். அப்போ அந்த இதில் ஹெல்பிங் வெர்ப் ஆம் ஆயிடுது, ஈட்டிங் வந்து மெயின் வெர்ப் ஆயிடுது. சரியா? இப்போ இங்கே வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து மெயின் வெர்பு கான் வருது, ஆனால் ஹெல்பிங் வெர்பு ஹேவ் கான். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே இந்த டயக்ராமை யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு கொடுத்துருக்கேன். அதுலேயும் அப்புறம் இந்த டைமிங்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதை இப்போ நம்ம
பாஸ்ட் டென்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். பாஸ்ட் டென்ஸில் எடுத்துட்டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். ஒரு டயக்ராம் இருக்குது, 2 சென்டென்சஸ் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸையும் அந்த டயக்ராமை பாருங்கள். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்னென்னு புரியும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு புரியும். இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டில், ஐ ஹேட் டாட் ஃப்ரெஞ்ச் இன் 2020. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 2020 ஃப்ரெஞ்சு டீச் பண்ணி இருந்திருக்கிறேன்னு சொல்லலாம். சரியா? அது அப்போ வந்து அது என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். கீழே பாருங்க, ஐ ஹேட் பீன் டீச்சிங் ஃப்ரெஞ்ச் ஃப்ரம் 2020, that is 2020 to 2022. That means 2020 2022 வரைக்கும் நான் வந்து பிரெஞ்சு மொழி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறேன் அர்த்தம். சரியா? மேலே வந்து அது வந்து அந்த 2020 மட்டும் டீச் பண்ணாரு, அதுக்கு பிறகு டீச் பண்ணல. இங்கேயுமே வந்து 2020 2022 வரைக்கும் டீச் பண்ணார். அப்போ அதனால தான் அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹேட் டாட் ஃப்ரெஞ்ச் இன் 2020 தான் அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இதை பாருங்க, ஒரு ட்ரெயின் வந்து 10 மணிக்கு ஸ்டேஷன் விட்டு போயிடுச்சு. அது பிடிக்க வேண்டிய ஒருத்தர் 10:10 வர்றாரு, போயிடுச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்த்துட்டு அவர் போயிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறார் இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் நடந்த செயல் என்ன? இந்த ட்ரெயின் வந்து போய்விட்டது. ரெண்டாவது நடந்த ஆக்ஷன் என்ன, செயல் என்ன? அவர் ஸ்டேஷனுக்கு வந்தார், ரீச்ட். சரியா? அப்போ இந்த 2 கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் இருக்கும் பொழுது முதல்ல நடந்ததுக்கு ஹேட், the train had left before he reached the station அப்படி வரணும். பார்த்தீங்களா? இப்போ வந்து he reached the station அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் அது ட்ரெயின் அதுக்கு முன்னாலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்? the train had left the station before he reached. இதை வந்து எங்கள் ஹை ஸ்கூலில் வந்து இதை எங்களுடைய ஹை ஸ்கூலில் இதை வந்து முக்கியமாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஹேட் எப்படி போடுறது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்கிறதுக்காக போடுவாங்க. அதாவது முதல்ல நடந்த 2 பாஸ்ட் டென்ஸ் நடக்கும்போது முதல்ல நடந்ததுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போடுவோம். அதுக்கு அடுத்து நடந்ததுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடுவோம். மறுபடியும் அந்த சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அந்த சென்டென்ஸ் 2ஐயும் பாருங்கள். The train had left before he reached the station அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா before he reached the station the train had left. ரெண்டுமே சரிதான். ஆனால் அந்த முதல்ல நடந்ததுக்கு என்ன போட்டிருக்கோம்? had left போட்டிருக்கோம். ரெண்டாவது நடந்ததுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஜஸ்ட் ரீச்டு போட்டிருக்கோம். புரியுதா?